நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்ல வந்து வைக்கோல் ட்ரை பண்றது கரெக்டான பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நண்பர் ஒருத்தர். ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ. வைக்கோல் வந்து நம்ம ஊற வச்சதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம இப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி வடியும். இதுல தண்ணி நல்லாவே வடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈரமா இருக்கக்கூடிய வைக்கோல் போட்டீங்கன்னா அதுல வந்து பெட்ல கண்டாமினேஷன்ஸ் நிறைய கிரீன் மோல்டு இந்த மாதிரி கண்டாமினேஷன் நிறைய வர சான்ஸ் இருக்கு. வைக்கோலை வந்து எடுத்து புழிஞ்சோம்னா தண்ணி வரக்கூடாது. ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நம்ம வந்து கரெக்டா ட்ரை பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷின் செகண்ட்ஸ்ல வாங்கி யூஸ் பண்றோம். அப்படி இல்ல நீங்க ஃபேன்லயோ இல்ல வெயிலையோ காய போட்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கிறது ஈஸியா காயும், கீழே இருக்க சரியா காயாது. அப்படி இருக்கும்போது அதுலயும் வந்து கண்டாமினேஷன் வர சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரையர்ல ட்ரை. ஸோ வைக்கோல் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து புழிஞ்சோம்னா சுத்தமா ஒரு சொட்டு தண்ணி வராது. கையில அந்த ஈரப்பதம் மட்டும் லைட்டா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல போட்டீங்கன்னா தான் வைக்கோல்ல அந்த ஈரப்பதமும் சில்னஸ் மட்டும் இருக்கும். கரெக்டா பெட்டு ஃபார்மிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்துல தான் போடணும். ட்ரையர்ல போடும்போது ஸோ எல்லா வைக்கோலும் ஒரே மாதிரி ஈரப்பதத்துல இருக்கும். மேல ட்ரை ஆகும், கீழே ஈரமா அந்த மாதிரி இருக்காது. கரெக்டா